நீ எல்லாம் இதில் ஜெயிக்க முடியுமா? உன்னால் அது முடியுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? இன்னுமா அதையே முயற்சி பண்ணிகிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு என்னமோ சரியாகவே படலை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுறவங்க தான் இன்றைக்கி அதிகம். இவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்காம நம்மளுடைய இலக்கை நோக்கி நாம் செயல்பட்டு வெற்றி அடைவது எப்படி என்பதை பற்றி விளக்கும் கதைதான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 67. அந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் கல்லூரி படிப்பை முடிச்சுவிட்டு தன்னுடைய அரசாங்க வேலைக்காக பல முறை முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். போட்டித் தேர்வுகள் எழுதுவது, நேர்காணலில் பங்கேற்பது போன்ற அனைத்து முயற்சிகளையும் அவன் செய்து வந்தான். கடந்த 3 வருடங்களாக அவன் செஞ்ச அனைத்து முயற்சியிலுமே அவனுக்கு தோல்வி தான் மிஞ்சியது. இது எல்லாருக்குமே, அவனுக்கு நெருக்கமான உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் அவன் பங்கேற்கிறான். அந்த உறவினர் வீட்டு விசேஷத்தில் ஒரு உறவினர் ஒருவர் அவங்கிட்ட வந்து, என்னப்பா இன்னும் அரசாங்க வேலைக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கியா? என்னப்பா இது, அதுதான் உனக்கு கிடைக்கல, விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம்ல, ஏதோ ஒரு தனியார் கம்பெனிக்கு போகலாம், ஒரு சுய தொழில் செய்யலாம், என்னத்தை சொல்ல அப்படின்னு அவர் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இவனுக்கு ஏற்படுற அளவுக்கு தரக்குறைவாக பேசிடுறாரு. அது இவனுக்கு ரொம்பவே மனதை பாதிக்குது. அன்று இரவெல்லாம் அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவன் மறுநாள் காலையில் எழுந்து உட்காந்தும் அதை பற்றியே நினச்சிட்ருக்கான். இது எல்லாத்தையும் கவனித்த அவனுடைய தந்தை அவன்கிட்ட வந்து, என்னப்பா நேற்று அந்த விசேஷத்தில் நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கியா? நம்ம சொந்தக்காரங்க உன்கிட்ட பேசுனதை நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா, அவங்க சொல்கிறது உண்மைதானே. பல முறை இந்த அரசு வேலைக்காக நான் போட்டித் தேர்வு எழுதினேன், ஆனால் அதில் நான் தோற்று தானே போனேன். இதுக்கப்புறம் நான் எழுதி அதில் ஜெயிச்சு எங்கப்பா அப்படின்னு சொல்ல, ஆஹா, இந்த எண்ணம் மட்டும் உனக்கு வரக்கூடாதுப்பா. அரசாங்க வேலைன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் நீ ஜெயிக்கணும்னா முதல்ல ஒன்றை நீ நம்பணும். நீ யார் என்பது அடுத்தவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையில் இல்லை, நீ உன் மீது வச்சிருக்கும் நம்பிக்கையில் தான் இருக்குது. அதனால் இதுதான் உன் பாதை, இதுதான் உன் வாழ்வின் குறிக்கோள் என்று நீ முடிவு செஞ்சிட்டேன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணு. 3 வருடங்கள் ஆகிட்டு, இன்னும் 2 வருடம் ஆனாலும் பரவாயில்ல, தீவிரமாக முயற்சி பண்ணு. அதை விட முழு நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சேன்னா நிச்சயமாக உன்னுடைய அந்த எண்ணம் உனக்கான வெற்றியை தேடித்தரும். நீ நினைத்தது போலயே நீ நல்ல அரசு வேலைக்கு போகலாம். ஆகவே உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துடாத, அதுதான் உனக்கான ஒரே ஊன்றுகோல் என்று அவரது தந்தை கூறுகிறார். அவனது தந்தை கூறிய வார்த்தை அவன் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. தன்னை முழுவதுமாக நம்பிய அருண் அன்று முதல் மிக தீவிரமாக முயற்சி செஞ்சான். முழு நம்பிக்கையோடு முயன்றான். 6 மாத காலம் கடின உழைப்போடு முயன்று பார்த்தான். வெற்றி கிடைக்கவில்லை. 1 வருட காலமாகியும் எந்த ஒரு அரசு வேலையிலும் அவன் தேர்வாகவில்லை. 3 வருடங்களுக்கு பிறகு அவன் எண்ணியது போலேயே, அவன் முயற்சிக்கு ஏற்றால் போலேயே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அரசு வேலை கிடைத்தது. நிறைவான சம்பளம், மிகப்பெரிய மரியாதை என அனைத்தும் அவன் வாழ்வில் தேடி வந்தது. தன்னுடைய தொடர் முயற்சியினாலையும் தளராத நம்பிக்கையினாலையும் தன்னுடைய வாழ்வை ஒரு வெற்றிகரமான வாழ்வாக தான் எண்ணியது போல தன்னுடைய அரசு வேலையை பெற்று தன் வாழ்வை மிக சிறப்பாக அமைத்து கொண்டான் அந்த அருண் என்ற இளைஞன். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த உலகம் நம்மளை நம்பணுன்னா நாம் நம்மளை முதல்ல நம்பணும். சில பேர் சொல்லுவாங்க, நம்மளுடைய நோக்கத்திற்கு எதிர்மறையாக பேசுவாங்க. உங்களால் இதெல்லாம் முடியுமா? நீ எப்படிப்பா இதெல்லாம் செய்ய முடியும்? இதெல்லாம் சரியே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆள் மனதுக்கு தெரியும், நம்ம மனதுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கான பாதை இதுதான், நிச்சயமாக நம்ம அந்த இலக்கை அடைய முடியும், நம்மளால் இதில் வெற்றி பெற முடியும்னு நம்மளுடைய மனதிற்கு தெரியும். அதை நாம் முழுவதும் நம்ப வேண்டும். முழு நம்பிக்கையோட தீவிரமாக முயற்சி செஞ்சோம்னா அந்த இறைநிலை, அந்த இயற்கையே நமக்கு அந்த வெற்றியை அமைத்து தரும் என்பது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.